ராமநாதபுரத்தில் உள்ள ஏரிகள் குளங்களை தூர்வாராததால் பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதாக நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் புகார் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன் தள்ளுபடி என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் அரண்மனை முன்பு விவசாயிகள் கூட்டமைப்பின் மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்க தலைவர் பாலசுந்தரமூர்த்தி மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள பெரிய கண்மாய் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உடனடியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி, குளம், கண்மாய்களை தூர்வார வேண்டும் என்றும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. பெரிய கண்மாய் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கண்மாய்களும் தூர்வாரப்படாமல் மேடு வாய்ந்துள்ளதால் வைகை ஆற்றிலும் வைகை அணையிலும் திறக்கப்படும் தண்ணீர் முழு கொள்ளளவு நிரப்பப்படாமல் கடலுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதனால் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாகிறது. பல லட்சம் குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. முழு விளைச்சலுக்கு வராத நிலை ஏற்படுகிறது. மழை தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசில் நிதி ஒதுக்கி கண்மாய்களை முழு கொள்ளளவுக்கு மராமத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.